கும்பகோணம் கால் வந்துட்டு வாப்பா. யாரெல்லாம் வந்திய? வாங்க, குடும்பத்தோடு வந்தவா. வாமா வழி. அடுத்து மகனை பற்றி காட்டு வந்தது யாரு? வா முன்னால நிலுக்கா. அப்படி என்னப்பா வேணும்? என்ன வேண்டும்? கண்ணை முடிக்கா. உன்னுடைய இடத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன். 1 2 3 சுரம். துர்காதேவி அம்மன் கோவில் எங்கப்பா இருக்கு? சரி. உன்னுடைய மகனுடைய மனதுக்குள்ளே வேற ஒரு ஆசையும் ஒரு நட்பும் இருக்குப்பா. அதனால் அவன் கல்யாணத்தை பற்றி மறுத்துக்கிட்டு இருக்கான். அவன் மரத்தை மாற்றி வெட்டியாக்கி தரேன். பௌர்ணமி கதை வந்துப்பா, அன்னைக்கு வந்துதான். அடுத்து கர்மசாமிக்கு என்ன வேணும்? உன் குடும்பத்துக்குள்ளே போய் நான் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக ஒரு பெண்ணுடைய வார்த்தையால் குடும்பத்தில் பாதிப்பும் வேதனையும் நடந்துச்சு. அதில் மந்திர தந்திரத்தால் உன் பிள்ளைகள் பாசமற்ற நிலைகளில் இடமாற்றமும் பாதிப்பு நடந்து இப்போ பிரிவாக இருக்குது. இதை ஒன்று சேர்க்கறதுக்கு 9 மாத கால அவகாசம் வெற்றியாக்கி தரேன். வியாபாரம் தொழில் யார்? என்ன தொழில் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யார்? தொழில் சம்பந்தமாக வருத்தப்பட்டு என்ன தொழில்? கால்வாங்க. அடுத்த பைசில் அரியலூர். அரியலூர் பக்கம். அரியலூர் இங்கிருந்து கட்டுமனைக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த எல்லைக்குள்ள வீரனார் போன்ற தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஆனால் உன்னுடைய தொழில் சம்பந்தமாக நஷ்டமும் கடனும் பட்டு இப்போ உன் குடும்பம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், உன் கடனையும் தீர்த்து தரேன். இந்த அப்படி அரியலூர். கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது கணவன் மனைவி. அரியலூர் என்னடா விஷயம்? கால் வந்துட்டு வா. கணவன் மனைவி கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என் தங்கை காளியும் மாரியும் குடியிருக்கும் இடம் அது. உண்மையா? என்னடா 2.25 ஆண்டுகளாக தொழில் நஷ்டமும் கடன்பட்டு மனவேறை அடைந்து கொண்டு இருக்கிறாய். பெரியோர்களால் ஆறுதல் இல்லாத வேதனையும் குடும்பத்தில் நடக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? இனிமேல் சண்டை இல்லாமல் வெற்றியாக்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். பக்கத்தில் வா. 25 நாள் டைம் இருக்கு. வாடா குழந்தை. நல்லா 25 நாள் காலத்தில் உனக்கு வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். நான் கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு ஒரு வழிவகுத்து தாங்கன்னு கேட்டு வந்தவன். அரியலூர் கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்தாப்பா, உன் கல்வியும் நிறைவேறும், உன் குடும்ப கடனும் தீரும். பக்கத்தில் வா. வேற என்ன வேணும்? உடல்நிலையில் எந்த குழப்பமும் வராது, வெற்றியாக்கி தரேன். போயிட்டலாம். அதுக்கு 9 மாதம் டைம் இருக்குமா? போயிட்டாங்க. கால் வந்துட்டு வாப்பா. சண்டை வராது, சக்தி வர. இந்தா ஜெயிச்சுக்காங்க. நல்லா இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். என்னடா வேணும்? ஒரு 18 வருஷம் இருந்தேங்கய்யா. ஊருக்கு வந்த நிம்மதி இல்லை. அப்பா அம்மா நான் எதை சொன்னாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு புரியல. எனக்கு தொழிலே நஷ்டம் வருது. உன் குடும்ப ஒற்றுமைக்கு வேற எதுவும் செய்வன வீரர்கள் காரணம் கிடையாது, கிரகங்கள் சரியில்லை, அதுதான் காரணம். தம்பி நான் நம்ப மாட்டேங்க. 2.25 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பம் ஒற்றுமையாகும், செல்வம் பெருகும்.
இந்த சண்டை இல்லாமல் வெற்றியாக வாழ வைக்க மீண்டும் பாரின் செல்லலாம். வெற்றி. ரொம்ப நன்றிங்க. திருச்செங்கோடு 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 பக்தர் திருச்செங்கோடு திருச்செம்மா வெளியே இடத்த மாத்துங்க. நிற்கீங்க அப்படி ஒன்று உட்காருங்க. சேலம் கள்ளக்குறிச்சி சேலம் கள்ளக்குறிச்சி சேலம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி பக்தர் வாங்க. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கள்ளக்குறிச்சி காலோட்டுவாமா. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன அங்கே நீயா? கருப்பசாமி எல்லை அங்கே இருக்கா? பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் உனக்கு? அவன் மனத்தை மாற்றி தாரேன். வரும்பொழுது அவன் போட்டோ கொண்டு வா. பக்கத்தில் வா. வாடாங்க. என் பையனுடைய மனத்தை மாற்றி எனக்கு ஒத்து வர வைங்கன்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வா. உன் பையனுடைய பழக்கத்தில் மகா குற்றம் இருக்குடா. அதனால் அவன் மரத்தை திருத்தி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுங்களா? பக்கத்தில் வா. இந்தா வர வைக்கிறேன், காப்பாற்றித்தாரேன். பக்கத்தில் வாமா. பணம் கொடுத்துருக்க, வாங்கிக்காப்போ. அடுத்து பிள்ளைய பற்றி கேட்டு வந்தவங்க. அடுத்து நான் ஒரு ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது நடக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வேலை சம்மந்தமாக. பின்ன என்ன ஜாப்னா என்னது? என்னப்பா வேணும்? பையனுடைய நேரங்கள் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதுவரை நீ பொறுத்ததுக்கு உனக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் மாற்றி தரேன். உனக்கு நம்ம எதிர்ப்பு இல்லாமல் அவனை நடக்க வைக்கிறேன். வேற என்ன வேணும்? நடந்தாச்சுப்பா, சந்தோஷமா. கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. அடுத்த பைசில் பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட். யாருக்குப்பா குழந்தை வேணும்? இந்த பிறக்கிற பிள்ளை முருகப்பெருமான் வந்து பிறப்பார். முருகா என்று பேர் வைத்துக்கொள். அந்த பணம்லாம் வர்றதுக்கு 3 முறை என்னைய பார்க்கவா, வெற்றியாக்கி தரேன். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு வந்தவன் பெங்களூர் எல்லை. பெங்களூரா? கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மனவேதனையும் பல லட்சங்கள் நஷ்டமும் நடக்கு. இதில் இடையில் உடல்நிலைகள் கோளாறுகளும் பிரச்சனைகள் நடந்திருக்கு. சட்டப்படி ஒரு சில சம்பவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. இதில் வெற்றியாக்கி உங்களை வாழ வச்சு தந்தா போதுங்களா? காலைல வந்துட்டு வாங்க. வா, பக்கத்தில் வரலாம். எட்டி இருக்கக்கூடாது, பக்கத்தில் வரணும். இந்தா சிவாய நமன்னு சொல்லு. உன் பையனுக்கு கல்யாணம் நடந்தாச்சு. நடக்கிற நாள் திங்கக்கிழமை முகூர்த்தமாக இருக்கும். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்நாடகா ஸ்டேட். கால் வந்துட்டு வாப்பா. என்னடா வேணும் உனக்கு? இந்த உன் கடனை தீர்க்கிறேன். 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. வேறொரு இடத்துல வேலையை கூப்பிடுவாங்க, போவியா? இந்தா 2 ஆர்டர் வாங்கி தரேன், வெற்றியாக நடக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு காங்கேயம். கர்நாடகாவில் எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3. காங்கேயம் வந்து வரிசையில் நின்றுக்காங்கப்பா. அப்படி அங்கேயும் நின்றுக்காங்க. கால் வந்துட்டு வாயா.
பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா வேணும் உங்களுக்கு? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீர்குலையாம காப்பாற்றித்தார, அவன் மனத்தை மாற்றி தெளிவடைச்சுத்தார. பக்கத்தில் வாமா, இந்தா நல்லா இருக்கா, கால் வந்துட்டு வாங்கப்பா. என்னுடைய வீடு இடம் எங்கள் கையில் இருக்குமா இருக்காதான்னு இப்போ கர்நாடகா வந்து கேட்டு வந்தது யார்? வீடு இடம் சொந்தமாக கேட்டு வந்தது. வாமாங்க, என்னப்பா வேணும்? ஒரு கிழவி மறுப்பா, அவன் மண்டையை திருப்பி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். போ வெட்டி பணம் தந்துட்டு கடன் அடைச்சிக்கா. கால் வந்துட்டு வாமா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு இப்படி போங்க ஐயா, இங்கே வழி. வணக்கம், என்ன வேணும்? அழக்கூடாது, விஷயத்துக்கு வா. எந்த ஊர் உனக்கு? என்ன செய்யணும்? கண்டிப்பாக விற்று தான் ஆகணும், இல்லைன்னா உன் பையன் உன்னை எதிரி ஆக்கிடுவான், பிரச்சனை ஆகும். என்ன செய்ய போகிற? இந்த உன் கடனை தீர்த்து தரேன், கொஞ்சம் பொறுமையாக இரு. 3 மாதம் அவனுக்கு இழுத்து அடித்து தரேன். ஓ கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு என் மனைவி உடல் இருக்கக்கூடிய நோயை தீர்த்து கொடு கர்மசாமின்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வாப்பா. எல்லாரும் அமைதியா இருங்க. முதல்ல இந்த பௌர்ணமிக்கு கூட்டு வரணும், முடியுமா? பௌர்ணமிக்கு வர முடியாத அந்த நோய் தீராது. என்ன பண்ண போறீங்க? பௌர்ணமி முழு நாள் அன்று இருக்கின்ற பூரணமான சக்தியின் பால் அதை திருப்பி வெற்றி அடைய வைக்க வேண்டும். முடிவு என்ன? இந்தா வந்து சேரு, வெற்றி ஆகலாம். பக்கத்தில் வா. இந்தாப்பா தொழில நல்லா தர. இந்தாடா நல்லா. கர்மதாமிக்கு பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? ஆமா, என்ன வேணும்? வேற 73 கூட தட்டுங்கப்பா. ஒன்றரை ஆண்டுகளாக உன்னுடைய குடும்பத்தில் பிரிவும் மனப்பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு செய்வனை வரை கோளாறுகள் காரணம் இல்லை, ஆனால் பிரத்தியாருடைய தூண்டுதலின் காரணத்தினால் பிரிவு ஏற்பட்டது. இந்த மன அறைகளை மாற்றி ஒற்றுமையாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா. நீதிமன்றத்தில் வழக்கு இடம் சம்பந்தமாக கால் வந்துட்டு வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு. இவர் நீதிமன்றத்துக்கு போய் திரும்பி வந்த ஆளாச்சே. உனக்கு நீதிமன்றத்தில் கேஸ் கிடக்காயா? நீதிமன்றத்தில் வழக்கு. என்னப்பா வேணும்? அந்த வழக்கு இன்னும் 3